வேடனுடைய இசை என்ன சொல்லுச்சு? அடித்தட்டு மக்களுக்கான இசையா? நான் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கேன், என்னை இன்னமும் தாழ்த்தப்பட்ட நிலையில் வைக்காத, நான் உயர்ந்து வருவேன், போராடுவேன், நீ ஒரு பெரிய ஆளே கிடையாது அப்படின்ற ஒரு ஈக்குவாலிட்டியை காட்டுது. மார்புக்கு வரி கட்டினா மட்டும்தான் வந்து மூடிக்கிட்டு போனோம், இல்லைன்னா திறந்து காட்டினா அவங்க பார்ப்பாங்க, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ரொம்ப வருஷமாக வந்து அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க. அவனை ஒருத்தவன் கேள்வி கேட்குறான்னா, எதிர்த்து பாடுறான்னா அவனை விடுவாங்களா? மோடியை எதிர்த்து பாடினார் அப்படின்றது வந்து தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் யார் தெரியுமா? அதை தான் வந்து ஹைலைட்டே. ஒரு கவுன்சிலர் கொடுத்துக்கிறான் கம்ப்ளைண்ட், என்ஐஏ. அவங்க அம்மா வந்து இலங்கை அகதியாக இருந்து இங்கே வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தஞ்சம் புரிஞ்சு மனம் முடிச்சிருக்காங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? மனம் முடிச்சு அவங்களுக்கு 3 பசங்க பிறந்து அவன் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் பெற்றுட்டான். இப்போ வந்து ரூட் எடுத்து நீ இலங்கைக்கே திருப்பி அனுப்பலாமா இவனு பார்க்கறதுலாம் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். பல வழக்கு இதில் ஒரு 2-3 வழக்கு போட்டிருக்காங்க. அந்த புலிப்பல்லு வழக்கு. ஆமாம், அது புலிப்பல்லு இல்லை, புண்ணாக்கு பல்லு இல்லைப்பா தம்பி, அது ஒரு பன்னியோட பல்லுன்னு சொல்லி கடைசியாக அது தெரிஞ்சு போய் அசிங்கப்பட்டாங்க. அவ்வளோ காலம் எங்களை அடக்கி வச்சுருக்கீங்க, இனிமேலாவது நான் மேலே வரணும், அடக்குமுறையெல்லாம் நீங்கள் மூடிட்டு இருங்க, நாங்களே பார்த்துக்குறோம். எதிர்த்து குரல் கொடுக்குற அளவுக்கு ஒரு பையன் உயர்ந்திருக்கிறான், அதை வந்து கேரள மக்கள் ரசிக்கிறாங்கன்னா அப்போது எவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை அவன் உருவாக்குறான்றது தான் இவங்களுக்கு கடுப்பாக இருக்குது. கேரளாவில் நிறைய பாடகர் இருந்தாலும் தமிழ் பாடகரை வந்து எப்பயுமே தூக்கி வச்சு கொண்டாடுறது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக ஒரு பையனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதுதான் இங்கே வந்து இவங்களுக்கு குத்துது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்போ வர என்ன பண்ணுறாங்க, கேரள சண்டை மேளத்தை இங்கே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவன் ஒருத்தவன் கேரளாவில் போயிட்டு பறை அடித்து தூக்கி சாப்பிட்டாங்களா எல்லாரையும், அதுதான் இவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். யார் இந்த வேடன்? அவருக்கான இவர் ஒரு ரசிகர் பட்டாளம் எப்படி உருவாச்சு? இது குறித்து நம்முடன் ரசிகர் ஒருவர் இருக்கிறார். வணக்கம் லோகேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு வேடன்ற பேர் வந்து சமீப காலமாக வந்து ரொம்ப பிரபலமாக வந்து பார்க்கப்படுகிறது. 30 வயசாகுது. இந்த 30 வயசில் கூட இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாரு. ஒரே ஒரு ஆல்பம் வந்து 4 ஆண்டுகள் பிறகு அந்த ஆல்பம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. பல சர்ச்சைகள், பல வழக்குகள். ஒரு ரசிகராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரை? ஆக்சுவலாக ஒரு உண்மையான பேர் வந்து வேடன் கிடையாது, இரந்தாஸ் முரளி. அவர் பேர் வந்து இரந்தாஸ் முரளி. அவரோட நேட்டிவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ கேரளா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஈழத்துலேருந்து அகதியாக வந்தவங்க, புலம்பெயர்ந்து அகதியாக வந்து ஊட்டிக்கு வராங்க. அவங்க அப்பா வந்து கேரளாவிலேருந்து ஒரு கூலி தொழிலாளி, அவர் வந்து ஊட்டிக்கு வந்து கூலி தொழில் செய்கிறதுக்காக அங்கே இருக்கார். ஸோ 2 பேரும் அங்கே ஒரு காதல் மலர்ந்து அங்கே ஒரு கல்யாணம், திருமணமாகி திருச்சூருக்கு வராங்க. திருச்சூருக்கு வந்துட்டு இப்போ அங்கே வந்து செட்டில் ஆகிடுறாங்க. செட்டில் ஆகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, இவர் தான் ஒரு பையன். 2 பசங்க, ஒரு பொண்ணு. ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஆமாம், ஓகே. ரெண்டாவது மகன் இவருக்கு ஒரு 30 வயசு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன வயசில் வந்து அவங்க பாட்டி வந்து இந்த மாதிரி கேரளாவில் வந்து அங்கே இந்த இந்த பிரச்சனை நடக்கும், அதெல்லாம் சொல்லி வளர்க்குறாங்க. இந்த மாதிரி இங்கே இந்த விஷயம் நடக்கிற கொடுமை பாகுபாடுலாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி வளர்க்குறாங்க. அவர் மைண்டில் வந்து அதுவே ஃபுல்லாக வந்து ஏறிடுது. இப்போ இப்போ சமீபமாக என்ன பண்ணாருன்னா, வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு 2020 ஒரு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த பாட்டு தான் பிரச்சனை. அதுதான் இன்றைக்கி வந்து இத்தனை 4 வருஷம் இடையில 4 வருஷம் கேப் முடிஞ்சு இன்றைக்கி வந்து அது வந்து பிரச்சனையாக வந்து நிற்கிது. 4 வருஷமாக தெரியாதவங்களுக்கு அறிவு இப்போ 4 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ஆமாம், ஓகே. இந்த மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ வந்து படத்தில் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஆல்பம் தான் ஃபஸ்ட்டு அவரோட கரியர் ஸ்டார்ட் ஆன ஆல்பம். ஓகே. இந்த வேடன் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சை. இவ்வளோ நாள் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போ வழக்கமாக நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். இப்போ வழக்கமாக வேடனை வந்து நிறைய சர்ச்சையில் சிக்கிறாரு, வழக்கு போடுறாங்க. அது என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஒடுக்குமுறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்புலேருந்து, ஷெட்யூல் கேஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராகவும் ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தொடர்ந்து ஒருத்தவன் வந்து பேசிட்டு வரான், பாடிட்டு வரான். அதனால் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து கூடுதுன்னா அது ஆளும் வர்க்கத்திற்கும் அதிகார வர்க்கத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உலகம் முழுவதும் இருக்குது. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் அது விதிவிலக்கே கிடையாது, இந்தியாவில் சுத்தமாக விதிவிலக்கு கிடையாது. தமிழ்நாட்டிலேயாவது கொஞ்சம் பரவாயில்ல,
ஆனால் இந்திய அளவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசு வந்து சும்மாலாம் விட மாட்டாங்க. ஒரு போட்டு அவனை நசுக்கி கசக்கி அவனை புழிஞ்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் தொடர்ந்து வந்து இந்த ஆளும் அரசு பாஜக அரசு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய வந்து அந்த கொள்கைகள் பாடல்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சாதிய வன்கொடுமை, சாதிய கட்டமைப்பு உருவாக்குறது, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ என்ன பெரிய மயிரான்னு கேட்குறதுலாம் வந்து இப்போது வந்து அது அவங்களுக்கு ஒரு புதுசாக இருக்குது. குறிப்பாக கேரளாவில் ரொம்ப புதுசாக இருக்குது. ஆமாம், கேரளாவில் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. இது ரொம்ப அதிகமாக இல்லை, எப்போயாவது ஒரு சிலர் வருவாங்க, அப்படியே அவங்கள அடக்கி மடக்கி முடிச்சிடுவாங்க. கேரளாவில் இந்த நம்பூதி இந்த குரூப் வந்து பெரிய குரூப். இருக்கிறதுலே உயர் சாதியிலேயே உயர் சாதி அவங்க தான். உயர் சாதினா யாரை சொல்லுவோம்? குறிப்பாக நம்ம இந்த பிராமின்ஸ் பாப்பான்ஸ் நம்ம வழக்கமாக சொல்லுவோம். அதை விட அவங்களுக்கு பாப்பானுக்கெல்லாம் பாப்பான்னு சொல்லி தான் இந்த நம்பூதிரி இருப்பாங்க. அவங்க வழக்கமாக வந்து இந்த நம்ம ஊரில் இருக்கிற ஐயர்களுக்கெல்லாம் அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதுலேயும் உயர் சாதி கொண்ட ஐயருங்க அவங்க வந்து சாதா ஐயரையே வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் தான் பார்ப்பாங்க. நம்ம ஊரில் நம்மளை தாழ்த்தப்பட்ட பார்க்கக்கூடிய ஒரு ஐயர் வந்து அவங்க வந்து இவங்களை தாழ்த்தப்பட்ட சமூகமாக பார்ப்பாங்க. இந்த குரூப் வந்து வேற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஃபெமிலியரான குரூப்பு. என்னன்னா இவங்க வந்து முளைப்பால் வரின்னு சொல்லி ஒரு வரியை வாங்கின குரூப். அவங்க நம்பூதிக்கு சாதாரண குரூப் இல்லை. இந்திய அளவுலேயே வந்து இவங்க வந்து ஒரு பெரிய சாதியினர் மாதிரி ஒரு கட்டமைப்பை ஒரு 1000 வருடங்களுக்கு முன்புலேருந்து அவங்க கட்டமைச்சு வச்சுட்டு வராங்க. பெண்களுக்கு வந்து மார்பக வரி நீ வந்து மார்பக வரி கட்டினா மட்டும்தான் வந்து மூடிக்கிட்டு போனோம், இல்லைன்னா திறந்து காட்டினா அவங்க பார்ப்பாங்க, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ரொம்ப வருஷமாக வந்து அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க. அவனை ஒருத்தவன் கேள்வி கேட்குறான்னா எதிர்த்து பாடுறான்னா அவனை விடுவாங்களா? இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இன்னொன்று வந்து அடக்குமுறை, சாதிய கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கலை. தாழ்த்தப்பட்டவனே நீ தாழ்த்தப்பட்டவனே இருக்கணும் திருப்பி அடிச்சிக்கினே இருந்தால் ஒருத்தன் எழுந்து வருவான்ல. அதுக்கு எது எண்ணெயெல்லாம் வழக்கு போடணும்? இதுதான் இங்கே வந்து பாயிண்ட்டு. இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு சாதிய வன்மத்தையும் அந்த ஒரு தேசபக்தின்னு சொல்லிவிட்டு ஒரு மத வன்மத்தையும் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு வராங்க. அந்த விஷயத்தில் இவனை வளரவே விட மாட்டாங்க. வளர்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவங்கள வந்து நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்க திருப்பி அடிப்பாங்க. திமிரிலாம் இங்கே எழ முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வச்சு செய்வாங்கன்றதுக்கு தான் இந்த எண்ணெயை. ஒரு மோடியை எதிர்த்து பாடினார் அப்படின்றது வந்து தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் யார் தெரியுமா? அதை தான் வந்து ஹைலைட்டே. ஒரு கவுன்சிலர் கொடுத்துக்கிறான் கம்ப்ளைண்ட் என்ஐஏ கேஸில். அவனுக்கான அறிவு வந்து எந்த அளவுக்கு போய் கொடுத்துக்கிறான்னா பார்த்துங்களேன். மோடியை எதிர்த்து பாடுறதுனால உள்துறை அமைச்சகத்தில் என்ஐஏல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இது மட்டும் விடல. இது மட்டும் விட்டா வெளியே வந்துடுவான்னு சொல்லிட்டு அவன் மேலே பொய் வழக்கெல்லாம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இந்த தாண்டி நாடு தாண்டி அவங்க அம்மா வந்து இலங்கை அகதியாக இருந்து இங்கே வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தஞ்சம் புரிஞ்சு மனம் முடிச்சிருக்காங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? மனம் முடிச்சு அவங்களுக்கு 3 பசங்க பிறந்து அவன் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் பெற்றுட்டான். இப்போ வந்து ரூட் எடுத்து நீ இலங்கைக்கே திருப்பி அனுப்பலாமா இவனு பார்க்கறதுலாம் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இது. ஒருத்தன் வரான்னா கருத்தியல் ரீதியாக ஒருத்தன் போராடுறான். கருத்தியல் ரீதியாக நான் வந்து ஒரு சாதியில் கீழ்மட்டத்து லெவலில் இருந்து மேலே வரணும்னு முயற்சி பண்ணுறேன், என்ன ஏடா தடுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் பாடுறவனை தடுக்கிறதே மிகப்பெரிய கொடுமை. அந்த விஷயத்தை நீ வந்து கேஸை போடுவ. பல வழக்கு இதில் ஒரு 2-3 வழக்கு போட்டிருக்காங்க. அந்த புலிப்பல்லு வழக்கு. ஆமாம், அது புலிப்பல்லு இல்லை, புண்ணாக்கு பல்லு இல்லைப்பா தம்பி, அது ஒரு பன்னியோட பல்லுன்னு சொல்லி கடைசியாக அது தெரிஞ்சு போய் அசிங்கப்பட்டாங்க. அது ஒரு பெரிய கேவலமான ஒரு விஷயம். அது வேறு சொல்லிட்டாரு அவர். அது இங்கே கூட கொடுக்கல, ஒரு ரசிகர் யாராவது கொடுத்ததா சொல்லி பேட்டியெலாம் கொடுத்துருந்தாப்புல. அது கூட வந்து இங்கே இல்லை, தாய்லாந்தில் கொடுத்துருக்கா, அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனால் பாஜகக்காரன் நிறைய பேர் வந்து புலிப்பல்லே வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கான். அவன்லாம் பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை. அது வேற, அது ஒரு பெரிய கதை. நிறைய அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இவன் ஏதோ பாவம், இவ்வளோ காலம் எங்களை அடக்கி வச்சுருக்கீங்க, இனிமேலாவது நான் மேலே வரணும், எங்கள் அடக்குமுறையெல்லாம் நீங்கள் மூடிட்டு இருங்க, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறான் பாரு. அந்த பேசுகிறது தான் இங்கே தப்பாக போச்சு. அதனால தான் இவனை வந்து அடக்கி ஒடுக்கி முறுக்கலான்னு பார்த்து என்னென்னமோ கேஸ் போடுறாங்க. அவனை தப்பிச்சுட்டு வந்துடுறான். எப்படிலாம் ஒருத்தவனை காலி பண்ணுமோ அந்த விஷயத்தை வந்து ஒரு சில அமைப்புகள் வந்து குறிப்பாக செய்யுதுன்னு சொல்லலாம். அதை குறிப்பாக வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த குரூப் வந்து பக்காவாக பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போது தான் சும்மா இருந்தோன்னே ஊதி பெருசாக்குனாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயந்தான் அந்த வேடன் இதில் நடந்திருக்கு. அவன் பாட்டு எங்கேயோ 22வது வருஷத்தில் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணி விட்டான். அப்படியே விட்டு வந்து அவன் அப்படியே போயிருப்பான். அவனை ஊதி பெருசாக்கி பெரிய அளவில் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆக்கி எதிர்த்து குரல் கொடுக்குற அளவுக்கு ஒரு பையன் உயர்ந்திருக்கிறான். அதை வந்து கேரள மக்கள் ரசிக்கிறாங்கன்னா அப்போது எவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை அவன் உருவாக்குறான்றது தான் இவங்களுக்கு கடுப்பாக இருக்குது. வழக்கமாக கேரளாவில் இருக்கிறவங்க வந்து தமிழால் வந்து பெருசாக ரசிக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. கேரளாவில் நிறைய பாடகர் இருந்தாலும் தமிழ் பாடகரை வந்து எப்பயுமே தூக்கி வச்சு கொண்டாடுறது கிடையாது.
ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பையனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதுதான் இங்கே வந்து இவங்களுக்கு குத்துது. சரி, இப்போ கேரளா வந்து சண்டை மூலம் முழங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு பறை இசை முழங்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? வழக்கமாக வந்து தமிழ்நாட்டில் பறை இசை வந்து வாசிக்கிறது தான் வழக்கம். ஆனால் நாளடைவில் அதை வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு இசையாக வந்து மாற்றி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ரொம்ப காலமாக வந்து அது வந்து சாவுக்கான ஒரு இசையாக மாற்றிட்டானுங்க. ஆனால் வந்து சாவுக்கான இசையே கிடையாது, உயிரை காப்பாற்றுவதற்கான இசையாக தான் அந்த பறை இசை இருந்துச்சு. மிருகங்கள் வந்து நம்ம விரட்டி துரத்தி அடைக்கிறதுக்காக அந்த பறையை வந்து பயன்படுத்தினாங்க. சிவன் வந்து தன்னுடைய கோபத்தை தணிப்பதற்கு இந்த பறை இசைச்சு பறையை ஒழிச்சு கோபத்தை தணிச்சாங்கன்றது பழைய புராணங்கள் இருக்கிறது நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒரு கடவுளாக இருக்கக்கூடிய நபருக்கு ஒழிக்கப்பட்ட அந்த இசையை சாவுக்கான இசையாக மாற்றினது ஒரு திருபுவாதம். இது வந்து மிகப்பெரிய ஒரு இருட்டடிப்பு, மோசமான ஒரு செயல். அதை வந்து ரொம்ப காலமாக செஞ்சு அதை முடிச்சிட்டாங்க. ஆனால் இவன் பண்ண ஒரு மேட்டர் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்போ வர என்ன பண்ணுறாங்க, கேரளா சண்டை மேளத்தை இங்கே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவன் ஒருத்தவன் கேரளாவில் போயிட்டு பறை அடித்து தூக்கி சாப்பிட்டாங்களா எல்லாரையும், அதுதான் இவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். என்னடா நாங்கள் வந்து ஒரு இத்தனை வருஷமாக 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இருந்த அந்த இசையை வந்து இட்டு வந்து நாங்கள் கடைசியாக சுடுகாடு வரைக்கும் அமைச்சிட்டோம். இவன் சுடுகாட்டில் இருக்கிற இசையை தூக்கிட்டு வந்து நம்ம ஊர்லேயே வந்து பெரிய அளவில் கொண்டாடுறானே, இதை பார்த்துட்டு இந்த கேரளா பசங்க டான்ஸ் ஆடுறானுங்களேன்றது தான் இப்போ கடுப்பு அவனுங்களுக்கு. அந்த மாதிரி விஷயம் வந்து ஏற்றுக்க முடியாது. நான் காலி பண்ணணும்னு நினச்ச இடத்துல ஒருத்தன் வளர்ந்து நிற்கிறானே, அப்படி தான் வந்து இதை பார்க்கணும். வளர்ந்து நிற்கிறது கண்டிப்பாக பிடிக்காதனால தான் இந்த பறை குறிப்பாக வந்து இந்த வேடனை வந்து காலி பண்ண நினைக்கிறதுக்கு சங்கிகளோ சில அமைப்புகளோ இல்லை இந்த பாஜக குரூப்புகளோ பயங்கரமான வேலையெல்லாம் பார்க்குறாங்க. வேடனுடைய இசை என்ன சொல்லுச்சு? அடித்தட்டு மக்களுக்கான இசையா? நான் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கேன், என்னை இன்னமும் தாழ்த்தப்பட்ட நிலையில் வைக்காத, நான் உயர்ந்து வருவேன், போராடுவேன், நீ ஒரு பெரிய ஆளே கிடையாது அப்படின்ற ஒரு ஈக்குவாலிட்டியை காட்டுது. சமூக நீதி, ஈக்குவாலிட்டி, இதை பற்றிலாம் நான் பேசுகிற ஒரு கும்பல் வந்து இதையும் வந்து பேசினல, என்ன தவறாக பேசினானா அதனான்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு ரசிகராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் இந்த விஷயத்தை செய்கிறது சரியாக தப்பா நீங்கள் சொல்லுங்களேன். அவர் செய்கிற விஷயம் வந்து ரொம்ப சரிதான். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்த ரேப் இசையை அவர் எடுத்துகிட்டு வர ஒரு இது எப்படின்னா புரட்சியால் உருவாக்கப்பட்டது தான். இப்போ நீங்கள் வந்து பாப் மெர்லின்னு ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஆமாம், அமெரிக்க பாடகர் பாப் மெர்லியோட வந்து பாட்டு வந்து அந்த மக்களை எப்படி தூண்டிச்சுன்னா புரட்சியால் தான் தூண்டிச்சு. அவரால் வந்து ஒரு வாட்டி கன் ஷூட் பண்ணாங்க. கன் ஷூட் பண்ணி உடம்புல புல்லட் பாஞ்சிரும். ஆனால் அவர் இறந்துருக்க மாட்டார். ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகி கேன்சரால் தான் இறப்பார். அதுக்கான அவரை வந்து கொல்லணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தை உருவாக்குனதே அந்த பாட்டு தான். பாட்டால் புரட்சியை ஏற்படுத்துனது தான் பாப் மெர்லி. அதேமாரி முகமது அலின்னு ஒருத்தர் இருப்பார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, முகமது அலி வந்து சாதாரண விஷயம்லாம் பண்ணலை. தன்னுடைய குத்துச்சண்டையால் ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணார். கருப்பினம் வெள்ளையர்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்றதை தொடர்ந்து வந்து தன்னுடைய சண்டையால் உலக அளவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். சிறைக்கு கூட போனார். அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது அதே மாதிரி விஷயந்தான் இப்போ கேரளாவிலையும் நடக்குது. ஒரு கருப்பு பையன் வந்துட்டான், கலராக இருக்கிற மக்களை வந்து இவன் வந்து வசியம் பண்ணிட்டான். அது வழக்கமாக வந்து கேரளாக்காரங்க தான் வசியம் பண்ணுவாங்க, அதில் அவங்க எக்ஸ்பர்ட்டு. நம்பூதிரி அவங்க தான் வந்து இந்த வசியம் பண்ணுறதுல வைட்டு நம்ம பையனே வந்து கருப்பாக்கிறவனை வந்து வெள்ளையாக்கிறவனை வசியம் பண்ணிட்டானேன்றது தான் இந்த ஏற்றத்தாழ்வு. இந்த கருப்பின பாகுபாடு தொடர்ந்து பல 100 வருடங்களாக வந்து இந்த உலக அளவில் பெரிய அளவில் வந்து இது தொடர்ந்து இருக்குது. இந்த பாகுபாடை உடைக்கணுன்னு தான் அந்த தம்பி வந்து பாடிட்டு இருக்கான். இவருக்கு வந்து பல இடங்களில் வந்து தொடர்ந்து சப்போர்ட் வருது. அது இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு ஒரு வீடியோ காலில். இவ்வளோ அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் வந்து குறிப்பாக பார்க்கணும். 32 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து அரசியல் பயணத்தில் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த 2 நிமிஷம் பாட்டால் சொல்லிட்டார். எத்தனை நிமிஷம் பாட்டால்? வெறும் 2 நிமிஷம் பாட்டால் சொல்லும்போது இவருக்கே எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி குறையும்? 32 வருஷமாக ஒருத்தர் போராடிட்டு வர்றாரு. அவரால் கன்வே பண்ண முடியாத ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தையும் வெறும் 2 நிமிஷத்தில் தூக்கி சாப்பிட்டான்ல. அப்போ வந்து சும்மா இருக்கிறவங்க விடுவானுங்களாங்க? சும்மா விடுவானுங்களா இவனை? இல்லை, நிறைய தலைவர் அப்படி தான். இப்போ சீமான் கூட ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் வந்து வாயால் நான் பேசுகிறேன், தம்பி வேடனை வந்து அது பாட்டால் பாடிடுறாரு, அவ்வளோதான்.
அடக்குமுறைகளை வந்து தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுக்குற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இது போன்ற நபர்களை வந்து வளர வைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் தொடர்ந்து செய்வாங்க. ஆனால் ஒரு ஆதிக்க சமூகத்தில் இருக்கிற நபர்கள் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒரு படைப்பாளியோ சரி, பாடகர்களோ சரி, ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையாளர்களை சரி வளர விட மாட்டாங்க, அழிப்பாங்கன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. நேயர்களே, இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு எங்களுடைய சேனலை நீங்கள் பின்தொடரணும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும். நன்றி, வணக்கம்.